దీనికి ముందు ఎక్కడ ఉన్నావో? ఏయ్ ఉత్తరా, దీనికి మున్నాడి ఎక్కడ ఉన్నావో? ஜெயில வாடனா இருந்தாரு அண்ணாத்த. జైల్లో వాడరా తమ్ముడు? జైల్లో తినటానికి బ్రెడ్, పుడికటానికి బీడీ ఇస్తారు. ఇది పోలీస్ స్టేషన్, చాలా రాసియాన సర్కులు. ఇక్కడ 30 సారాయి కడ, 7 బ్రాతల్ హౌస్ నాకే ఉంది. నాకు పోగ పోలీస్ మామూలే 30,000 రూపాయలు వస్తుంది తెలుసా? ఏయ్ తెరువురా. வா நைனா, தெருவு தெருவு. ఏయ్ ఏయ్ సల్యూట్ మట్టుందా నీకు? వేల ఎంత? నాకే. யாரு வாத்தியாரனே புச்சகிரியா? சக்தியுள்ள దేవుడు కన్నా கொள்ளக்கார பசங்க నాకు బాగా తెలుసు. நீங்க 2 பேர் నాకు ఒక వేల చేసి పెట్టాలే. என்ன? ఆ కూటతికి నా మాలుంగంతా బాగా తెలుసు. ఇంత అడ్వాన్స్, వైరం చేతికి వచ్చిన తర్వాత బ్యాలెన్స్. పొండే తమ్ముడు, సాయంత్రం ఇంటి దగ్గర రా. డబ్బు ఆ అంబులెన్స్ లో இருக்கிற డెడ్ బాడీలో డైమండ్స్ ఉంది. డైమండ్స్ కైకి వందా బాకీ. கொஞ்சம் நான் வந்துடுறேன். Yeah.
சத்தம் போட்ட குத்திடுவேன். பயப்படாத, திருட வரல, போலீஸ் என்ன விரட்டிட்டு வருது. போலீஸ் எங்களுக்கும் எதிர்தாயா. நாம 2 பேரும் ஒரே ஜாதி தான். நான் படுத்து எழுந்தா காசு, நீ ஓடி ஒளிஞ்சா காசு. யூனிஃபார்ம் போட்ட திருடங்களை விட ஓடி ஒளிர நீ எவ்வளவோ மேலு. கவலைப்படாத, காட்டி கொடுத்துட மாட்டேன். வாயா, சனிக்கிழமை வந்துடக்கூடாத. வெத்தலை குடுறி. என்ன பார்ட்டி இருட்டுல உட்காந்துக்கிற? இந்தா, 1 மாசத்துக்கு நீட்டா தண்ணி அடிச்சுக்கின்னு நிம்மதியா துணுகுன்னு சுத்தலாம். நிம்மதியாவா? வயிறு நிறைய சாப்பிட்டாலும் மனசுன்னு ஒண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்குடா. ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, முடிவே எடுத்துட்டேன். வயிறு மட்டுமே வாழ்க்கை இல்ல, பாவம் தெரிஞ்சே திருடுறோம். திருட்டுக்கு பசி பட்டினின் காரணம் சொல்லிக்கிறோம். தப்பு, தப்புடா. அது விதி. நம்மால வேற வாழ்க்கைக்கு போக முடியாது. சாகர வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துரு, இப்படித்தானே சொல்ல போற? புடிச்சிட்டு போற போலீஸ்காரனையும் பூட்டி வைக்கிற ஜெயிலையும் மறந்து பொண்டாட்டி புள்ளன்னு கொஞ்சம் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாடுறா. இந்த பார், மாட்டிப்போமேன்ற பயம் இருக்குதே தவிர மனசு மாதிரி வாழணுன்ற ஆசைலாம் நம்மளுக்கு கிடையாதுமா. பயத்துல ஆசையை மறைக்கிற ஓ மனசுலயும் ஈர இருக்கு. திருந்தி வாழணுங்கிற எண்ணம் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு திருட்டுக்கு பின்னாலையும் மாதா கோயில உட்காந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. மன்னிப்பா? நானா? சோகமா, அந்த சிலுவையை திருடி தரேன்னு ஏற்கனவே ஒரு வெள்ளக்காரன் கையில துட்டு வாங்கினேன் நானு. அவனுங்க எப்படா அசர்வானுங்க அதை சுட்டுன்னு ஓடலான்னு நான் பார்த்து நிக்கிறேன். நீ வேற மன்னிப்பு அத்து தின்னு பெஜார் பண்றிய. டேய், ஸ்டேஷன் போட்டோ புடிச்சு நம்மள பிக் பாக்கெட் பேமா நீ சாப்பா குத்திருக்கானுங்கடா. எப்படா இவங்க திருந்தி வாழ போற? நீ திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த சமுதாயம் உன்னை வாழ விடாது. இல்ல, நான் வாழ்ந்துருவேன். என்னால வாழ முடியும். வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். மனுஷன்றவன் ஒரு பொண்ணுக்கு புரிச்சுனா பிள்ளைக்கு தப்ப வாழ்ந்து முடியணும். இன்னைக்கு பார்த்தல, அவன் கடத்தல்காரனா இருந்தாலும் அவனுக்குன்னு கண்ணீர் வடிக்கிறதுக்கு ஒரு குடும்பம் இருந்தது இல்ல. அதான்டா வாழ்க்கை. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். திருடங்கிட்ட திருடனாவே பழகிட்ட பாத்தியா? கொஞ்ச நாள் பழகி இருந்தாலும் உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன்டா. கல்யாணத்தையாவ சொன்னியே, தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ். கல்யாணம்னு போன மறுநாளே மாட்டிக்கிட்டியே, எப்படிடா கடைசி வரைக்கும் வாழ போற?
பஸ்ல பணத்தை அடிச்சது நான் தான். பப்ளிக் ஒன்று அடிச்சதை பார்த்து தான் இந்த ட்ரெஸ்ல வந்தேன் உன்னை காப்பாத்துறதுக்கு. கல்யாணத்தை முடிச்சிட்டியா? இல்ல, நாளை காலையில் தான் கோயில்ல. இந்த வேண்டாண்டா, அடிபடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு திருடுறப்ப அடிபட்டேன், வயிறு நிறைஞ்சது. இன்னைக்கு திருந்துறப்பையும் அடிபடுறேன், மனசு நிறைஞ்சிருக்கு. சரி, கல்யாணத்துக்கு வந்துரு. வாடா, எங்க வராம இருந்துருவேன்னு பயந்தேன். உனக்காக தான் வெயிட்டிங். சரி வா. ஒரு நிமிஷம். என்னை கட்டிக்க போறவ ஒரு உத்தமமான பொண்ணு. அவ என்ன தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கா. தயவு செய்து என்ன திருடன் காட்டி கொடுத்துறாத. காட்டி கொடுக்குற பழக்கம் எனக்கு இல்லடா. கல்யாண நேரத்துல கஷ்டத்தை சொல்றேன்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீ உன் பொண்டாட்டியோட வருத்தப்படாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்தனா எனக்கு சந்தோஷம்டா. வாழ விட மாட்டாங்க, வாழவே விட மாட்டாங்க. சமுதாயம், சட்டம், போலீஸ்காரங்க, நம்ம கூட சுத்தின பொறுக்கி பசங்க உன்னை சந்தோஷமா வாழ விட மாட்டாங்க. வா போலாம். இதுதான் நான் கட்டிக்க போற பொண்ணு, ஆனந்தவல்லி. இவன் என் ஃப்ரெண்டு பார்த்தசாரதி பாட்சா. வணக்கங்க. இரு, ஐயரை பார்த்துட்டு வந்துடுறேன். பிறந்ததுல இருந்து சொந்தோன்னு யாரையும் பார்த்ததில்ல. பார்த்ததெல்லாம் மாமூல் வாங்குற போலீஸ்காரங்க, மனச கல்லாக்கிக்கிட்டு உடம்ப விக்கிற பொம்பளைங்க. அந்த இருட்டு வாழ்க்கை